தமிழ்நாட்டில் சத்துணவு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாள்தோறும் போராடி வரும் நிலையில் அவர்களை தினம் தினம் கைது செய்து தங்களின் கொடுங்கோல் முகம் காட்டும் ஸ்டாலின் 5000 ரூபாயை கொடுத்து 5 ஆண்டு கால ஆட்சியின் அலங்கோலங்களை மறைத்துவிட முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க கோரிய வழக்கில் 90 கோடி ரூபாயை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட போது 20 கோடி ரூபாயை மட்டும் விடுவித்துவிட்டு 70 கோடிக்கு நிதி இல்லை என கைவிரித்த இந்த அரசு தற்போது 6550 கோடி ரூபாயை ஒரே நாளில் விடுவித்துள்ளது அப்பட்டமான அரசியல் நாடகமாகவே பார்க்கப்படுகிறது. ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி என்ற விகிதத்தில் 5 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் கோடிக்கும் அதிகமாக கடன் வாங்கிவிட்டு மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுக்க, லேப்டாப் கொடுக்க, புதிய கல்லூரி கட்ட என அனைத்திற்கும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டிய அரசு தற்போது 3 மாத உதவித்தொகை மற்றும் 2000 ரூபாய் கோடைக்கால நிதி என வாரி வழங்கி இருப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரான செயலாகவும் மக்களை ஏமாற்றும் நாடகமாகவுமே பார்க்கப்படுகிறது. அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 என கூறி பெண்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் 28 மாதங்களாக கொடுக்காமல் பின்னர் பெண்களுக்கு தகுதியை நிர்ணயித்து 1 கோடி பெண்களுக்கு மட்டுமே கொடுத்த திமுக அரசு அடுத்தடுத்த எதிர்ப்புகள், அழுத்தங்கள் மற்றும் தேர்தல் தோல்வி பயத்தால் தற்போது 1,31 லட்சம் பெண்களுக்கு நிதி கொடுத்துள்ளது. 5 ஆண்டுகளாக பல்வேறு ஊழல்கள், கொள்ளைகள், அராஜகங்கள், அட்டூழியங்கள், நிர்வாக சீர்கேடுகளை செய்துவிட்டு அனைத்தையும் 5000 ரூபாயில் மறைத்து விடலாம் என நினைக்கும் ஸ்டாலினின் கணக்கு மூட நம்பிக்கை என்ற விமர்சனங்கள் திமுகவின் கூட்டணி கட்சியினரிடமிருந்தே எழுந்துள்ளன. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை கடுமையான பற்றாக்குறையில் சிக்கி இருக்கும் நிலையில் பல்வேறு நலத்திட்டங்கள், ஊழியர்களின் ஊதிய உயர்வு, ஓய்வூதியங்கள், சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு நிதி இல்லை என கைவிரித்துவிடும் நீங்கள் திடீரென ஒரே இரவில் 1,31 லட்சம் பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கியது எப்படி சாத்தியமானது? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் முந்திக்கொண்டு கொடுத்திருக்கிறோம் என்பது தேர்தல் தோல்வியின் அச்சமாகவே பார்க்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து ஏதோ சொந்த கட்சி நிதியிலிருந்து கொடுத்தது போல விளம்பரம் தேடி வருகிறது திமுக அரசு. மக்களின் வரிப்பணம் என்பது பொது நிதி. சுய லாபத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை வாரி இறைப்பது எதிர்கால சந்ததிகளுக்கு கடன் சுமையை ஏற்றி வைக்கும். கடன் வட்டி செலுத்தவே புதிய கடன் வாங்கும் நிலையை ஏற்படுத்துவதென்பது அரசு நிர்வாகத்தின் பேரழிவிற்கே வழிவகுக்கும். ஸ்டாலின் அவர்களே, பெண்களின் உரிமையில் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் வேலைவாய்ப்பு உருவாக்கம், திறன் மேம்பாடு, சுய தொழில் வாய்ப்புகள், கல்வி, சுகாதாரத்தில் முதலீடு செய்யுங்கள் என்கிறார்கள் பெண்கள். 5000 ரூபாய் கொடுத்து இன்ப அதிர்ச்சி தருவது தற்காலிகமே, நிரந்தர விடுதலை தராது. இது பெண்களை அரசையோ ஒருவரையோ சார்ந்திருப்பவர்களாக மாற்றும் பிச்சை அரசியல் என்ற கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, நிம்மதியை கொடுக்காமல் பணத்தை கொடுத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவு காணும் ஸ்டாலினுக்கு பணம் மட்டுமே வாக்குகளை பெற்றுக் கொடுக்காது என்ற உண்மை தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.